பேராசை பெருநஷ்டம் என்று ஒரு பழமொழி உண்டு. இது அதிகப்படியான ஆசை அல்லது தேவையானதை விட அதிகமாக விரும்புவது என்பதனை குறிக்கும். இந்த கதையில் பேராசையின் விளைவை பற்றி நாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் பசுமையான வயல்களுக்கு நடுவே அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். ராமு தனது பேராசைக்காக அந்த கிராமம் முழுவதும் அறியப்பட்டார். அதிக பயிர்கள், அதிக நிலம் அல்லது அதிக செல்வம் எதுவாக இருந்தாலும் அவர் எப்போதும் அதிகமாகவே விரும்பினார். ஓராண்டு ராமுவின் வயல்களில் ஏராளமான பயிர்கள் விளைந்தன. இவ்வளவு அபரிதமான விளைச்சலை அவன் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அவன் உள்ளத்தில் பெருமிதம் பொங்கியது. ஆனால் அவனுடைய நல்ல அதிர்ஷ்டத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக ராமுவின் பேராசை அவனை பற்றி கொண்டது. எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று அவர் தனக்குத்தானே அறிவித்துக் கொண்டார். நான் அதிக பயிர்களை நட்டு என் வயல்களை விரிவுபடுத்துவேன், அதனால் நான் கிராமத்தில் பணக்கார விவசாயியாக மாறுவேன் என்ற பேராசை அவரை தூண்டியது. அதனால் ராமு அயராது உழைத்து அதிக விதைகளை விதைத்து இரவும் பகலும் தனது வயல்களை கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் மாதங்கள் செல்ல செல்ல ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருந்த பயிர்களை அவர் கவனிக்க தவறினார். புதிய பயிர்கள் தனக்கு இன்னும் பெரிய செல்வத்தை தரும் என்று நம்பிய அவர் அவைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதையும் பராமரிப்பதையும் கூட முற்றிலும் நிறுத்தினார். ஆனால் அறுவடை காலம் வந்ததும் ராமுவின் பேராசை அவனை தாக்கியது. அவரது புதிய பயிர்கள் வளர தவறிவிட்டன. அவர் புறக்கணித்த பயிர்கள் வாடி இறந்துவிட்டன. அவரை சுற்றி மற்ற விவசாயிகள் தங்கள் சொந்த நிலங்களில் வெற்றிகரமான அறுவடைகளை கொண்டாடினார். அதே நேரத்தில் ராமுவுக்கு ஒன்றுமில்லை. வெட்கம் கொண்ட ராமு தன் வழியின் தவறை உணர்ந்தான். அவர் தனது பேராசையால் அவருக்கு ஏற்கனவே கிடைத்த அதிர்ஷ்டத்தையும் கூட தவறவிட்டார். மேலும் வேண்டும் என்ற ஆசையினால் எல்லாவற்றையும் இழந்தார். இதனை புரிந்து கொண்ட ராமு அன்று முதல் நன்றியுணர்வும் மனநிறைவும் நிறைந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்வதாக சபதம் செய்தார். சிறிய விஷயங்களை பாராட்டவும் தனக்கு கிடைத்த வரங்களுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் கற்றுக்கொண்டார். அவர் கிராமத்தின் பணக்கார விவசாயியாக மாறவில்லை என்றாலும் ராமு பணத்தால் வாங்க முடியாத வழிகளில் பணக்காரராக இருந்தார். ஆம், மகிழ்ச்சியில் பணக்காரர், நட்பில் பணக்காரர் மற்றும் உண்மையான செல்வம் இதயத்திலிருந்துதான் வருகிறது, பொருள் உடைமையிலிருந்து அல்ல என்ற அறிவிலும் கூட பணக்காரராக மாறினார். பேராசை ஒரு பெரிய இழப்பிற்கான வழி. அதிகமாக விரும்புவதன் எதிர்மறையான விளைவுகளை இது வலியுறுத்துகிறது. அதிகப்படியான பேராசை என்பது பொருள் உடைமைகளில் மட்டுமல்ல, உறவுகள், வாய்ப்புகள் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்விலும் குறிப்பிடத்தக்க இழப்புகளுக்கு இது வழிவகுக்கும் என்று இந்த கதை நமக்கு அறிவுறுத்துகிறது.